அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். மணமக்களுக்கான வாழ்த்து பிரார்த்தனை. பாரக்கல்லாஹு லக வபாரக அலைக வஜமஅ பைனகுமா ஃபி கைர். திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட பல்வேறு துஆக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சுன்னாவிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையிலே நாம் ஆரம்பமாக மணமக்களை வாழ்த்துகின்ற பிரார்த்தனையை பற்றி பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்த ஒருவரை பாரக்கல்லாஹு லக என்று வாழ்த்தியிருக்கிறார்கள். அதேபோன்று பாரக்கல்லாஹு அலைக என்று வாழ்த்தியிருக்கிறார்கள். நாம் மேலே சொன்னதை போன்று பாரக்கல்லாஹு லக வபாரக அலைக வஜமஅ பைனகுமா ஃபி கைர் என்றும் வாழ்த்தியிருக்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே திருமணம் முடித்த பொழுது அதை நபி அவர்களிடத்திலே அவர்கள் சொன்ன பொழுது பாரக்கல்லாஹு லக் என்று வாழ்த்தினார்கள். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கா செய்வானாக, அருள் வளம் புரிவானாக. பரக்கா என்பது அபிவிருத்தி, அருள் வளம். அதாவது அரபு மொழியிலே பரக்கா என்ற சொல்லுக்கு வளர்ச்சி, நமா என்கின்ற அர்த்தம் இருக்கிறது. அதே போன்று பரக்கா என்பதற்கு கத்ரா, ஜியாதா, கத்ரத்துல் கைர், அதிகமாகுவது, நலவு அதிகரிப்பது. இதனை நாங்கள் தமிழிலே அருள் வளம் என்று சொல்கிறோம், அல்லது அபிவிருத்தி என்று சொல்கிறோம். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கா செய்வானாக. அல்லது சில நேரங்களிலே நபி அவர்கள் பாரக்கல்லாஹு அலைக்க என்று சொன்னதாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸிலே இருக்கிறது. பாரக்கல்லாஹு அலைக்க. அந்த இரண்டு ஹதீஸ்களும் புகாரியிலும் முஸ்லிமிலும் இடம்பெற்றிருக்கிறது. பாரக்கல்லாஹு லக வபாரக அலைக வஜமஅ பைனகுமா ஃபி கைர் என்பது அபூ தாவூத், திர்மிதி, இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களிலே இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸ் பலமான ஹதீஸ் என்பதை பல அறிஞர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். இன்றைய காலத்திலே வாழ்ந்த ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லா, அதே போன்று முக்பிர் அல் வாதிஇ ரஹ்மஹுல்லா போன்றவர்களும் இதனை சரி கண்டிருக்கிறார்கள். முக்பில் ரஹ்மஹுல்லா அவர்கள் இதனை ஹசனான ஹதீஸ் என்று சொல்லியிருக்கிறார்கள். மணமக்களை வாழ்த்துகின்ற போது இந்த துஆவை நாங்கள் ஓதலாம். அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். அவர்கள் பெண்களை வாழ்த்துகிற பொழுதும் பாரக்கல்லாஹு லகி வபாரக அலைகி வஜமஅ பைனகுமா ஃபி கைர் என்று சொல்லலாம். ஜாஹிலியா காலத்திலே எவ்வாறு வாழ்த்துவார்கள் என்றால் பிர்ரஃபாஇ வல் பனீன் என்று வாழ்த்துவார்கள். பிர்ரஃபா என்பது அமைதி கிடைக்கட்டும், அல்லது உங்களுக்கு இடையிலே ஒற்றுமை, பொருத்தம் ஏற்படட்டும் என்பதுதான் அதன் அர்த்தம். ஆனால் இஸ்லாம் எங்களுக்கு இவ்வாறு ஒரு துஆவை கற்று தந்திருக்கிறது. இஸ்லாம் கற்றுத்தந்திருப்பது வெறுமனே வாழ்த்து மட்டுமல்ல, அதிலே துஆவும் சேர்ந்திருக்கிறது. ஜாஹிலியா காலத்திலே யாராவது திருமணம் முடித்தால் அவர்களை வாழ்த்துகின்ற பொழுது நாம் சொன்னதை போன்று பிர்ரஃபா வல் பனீன். அதன் அர்த்தம் என்னவென்றால், ரஃபா என்பது மன அமைதி உங்களுக்கு கிடைக்கட்டும், அதே போன்று பொருத்தம் கிடைக்கட்டும் என்பதுதான். வல் பனீன் என்றால் ஆண் மக்கள் கிடைக்கட்டும், ஆண் குழந்தைகள். ஜாஹிலியா கால மக்கள் எங்களுக்கு தெரியும், ஆண் குழந்தைகளை அவர்கள் முன்னுரிமை கொடுப்பார்கள். பெண் குழந்தைகள் பற்றி அவர்களுக்கு பெண் குழந்தைகள் கிடைத்ததாக கேள்விப்பட்டாலே கவலைப்படுவார்கள். வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா ظل وجهه مسودا وهو كظيم. பெண் குழந்தை கிடைத்து விட்டது என்று நன்மாராயம் கூறப்பட்டால் அவருடைய முகம் கருத்துவிடும், அவர் கோபத்தை அடக்கிக் கொள்வார் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இவ்வாறான ஜாஹிலியா கால மக்கள் ஆண் குழந்தைகளை விரும்புவார்கள். இஸ்லாம் அவர்கள் இங்கே ஆண் குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லப்பட்டிருப்பதனால் இதனை எங்களுக்கு விட்டுவிட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பதை கற்றுத்தந்திருக்கிறது என்று சில அறிஞர்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள்.
எங்களுக்கு தெரியாது ஆண் குழந்தையினால் எங்களுக்கு நலவு இருக்குமா, பெண் குழந்தையினால் எங்களுக்கு நலவு இருக்குமா, யாரால் எங்களுக்கு ஹைர் வர இருக்கிறது என்பது அல்லாஹுக்கு தான் தெரியும். ஜாஹிலியா காலத்திலே அது செய்த அந்த அவர்கள் அது பிரார்த்தனையாக செய்யாமல் ஒரு வெறும் வாழ்த்தாக, ஒரு மேரெண்ணமாக அவர்கள் அதை சொல்லி இருக்கிறார்கள். நல்லெண்ணத்திலே அவர் சொல்லி இருக்கிறார்கள். அதனால் அது துவாவாக அவர்கள் சொல்லாதனால் அதனை இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை, அல்லது அதற்கு ஒரு மாற்றமான ஒன்றை கொண்டு வந்திருக்கிறது என்று சிலர் விளக்கம் கூறியிருக்கிறார்கள். சிலர் இதனை துவா அர்த்தத்திலே ஒருவர் சொல்வாரே ஆனால் பிர்ரஃபா என்பது நல்ல அர்த்தம், அதே போன்று வல் பனீன் என்பது நல்ல அர்த்தம், துவா அர்த்தத்திலே சொல்வாரானால் பிரச்சனை இல்லை என்றும் சொல்லியிருக்கிறார்கள். என்றாலும் இந்த அந்த பிரார்த்தனையாக சொன்னாலும் சரி, பிரார்த்தனை இல்லாமல் வாழ்த்தாக சொன்னாலும் சரி, அதைவிட எங்களுக்கு மார்க்கம் காட்டி தந்திருக்கக்கூடிய பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வஜமஅ பைனகுமா ஃபி ஹைர் என்பது சிறப்பானது. ஹைருல் ஹதி ஹதியு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிமுறைகளில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. ஒரு அசர் இருக்கிறது. அகீல் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பஸ்ராவுக்கு சென்று அங்கே ஒரு பெண்ணை திருமணம் முடித்த நேரத்திலே அங்கே உள்ளவர்கள் அவரை பிர்ரஃபாய் வல் பனீன் என்று வாழ்த்திய பொழுது, நீங்கள் இவ்வாறு சொல்ல வேண்டாம், நபி அவர்கள் சொன்னதை போன்று சொல்லுங்கள், அவ்வாறு தான் நாம் கட்டளையிடப்பட்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. 2 வழிகளிலே அந்த செய்தி வந்திருக்கிறது. அந்த 2 வழிகளிலும் சிறிய பலவீனம் இருக்கிறது. 2 வழிகளிலும் வரக்கூடிய செய்தி என்பதனால் சிலர் அதனை பலப்படுத்தி இருக்கிறார்கள். அதிலேயும் அவர் என்ன சொல்லிக் கொடுக்கிறார் என்றால், நீங்கள் திருமணம் முடித்தவருக்கு பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக என்று சொல்ல வேண்டும் என்றுதான் கற்றுக் கொடுக்கின்றார். எப்படி இருந்தாலும் நாம் ஏற்கனவே பார்த்த பலமான ஹதீத்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்தவர்களை எவ்வாறு வாழ்த்தியிருக்கிறார்கள் என்பதை எங்களுக்கு காட்டுகிறது. இதிலே நாங்கள் வஜமஅ பைனகுமா ஃபி ஹைர் என்று சொல்கின்றோம். உங்கள் இருவருக்கும் மத்தியிலே நலவிலே அல்லாஹு தஆலா ஒன்று சேர்க்கட்டும். நலவிலே என்றால் அல்லாஹுக்கு வழிபடுகிற விடயத்திலே, உங்களுக்கு ஆரோக்கியத்திலே, நல்ல உறவு ஏற்படுவதிலே, நல்ல குழந்தைகள் நல்ல சந்ததி உருவாகுவதிலே, இவ்வாறு எல்லா நல்ல விடயங்களிலும் உங்களை அல்லாஹு தஆலா ஒன்று சேர்க்கட்டும் என்பதுதான் இந்த துஆவுடைய அர்த்தமாக இருக்கிறது. எனவே வெறுமனே ஒருவர் திருமணம் முடிப்பதல்ல, அந்த திருமண வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக அமைய வேண்டும். திருமணம் முடித்ததற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் வர வேண்டும். சிலர் திருமணம் முடித்ததற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கை மாறுகிறது, பின்னோக்கி செல்கிறது. அவர்கள் கல்வி கற்றுக்கொண்டிருந்திருப்பார்கள், மார்க்கத்தை படித்து கொண்டிருந்திருப்பார்கள், கூடுதலாக அமல்களிலே ஈடுபாடு காட்டியிருப்பார்கள். திருமணத்துக்கு பிறகு அது குறைந்திருக்கும். சிலருடைய வாழ்க்கையிலே திருமணத்துக்கு பிறகு அவர்களுடைய அமல்கள் கூடியிருக்கும், அவர்களிடம் இருக்கக்கூடிய நட்பண்புகள் கூடியிருக்கும், அவருடைய வாழ்க்கையிலே பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பரக்கா செய்திருப்பான், வேறு வேறு வகைகளிலே அல்லாஹு தஆலா பரக்கா செய்திருப்பான். இதான் எதிர்பார்க்கப்படக்கூடியது. இதான் நாம் இந்த துஆக்கள் மூலமாக எதிர்பார்க்கிறோம். இதற்கு மாற்றமான நிலை, அதே நிலையிலே இருக்கவும் கூடாது, அதைவிட கீழ் நிலைக்கு போகவும் கூடாது, அதைவிட மேல் நிலைக்கு வர வேண்டும். எனவே ஒருவர் எனக்கு ஒரு மனைவி கிடைக்க வேண்டும் அல்லது எனக்கு ஒரு கணவன் கிடைக்க வேண்டும் என்று ஒரு ஆணோ பெண்ணோ பிரார்த்திப்பதல்ல முக்கியம். எனக்கு ஒரு சாலிஹான கணவன், சாலிஹான மனைவி கிடைக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். திருமணம் முடிப்பது, அதை முடித்துவிட்டு சில நாட்களிலே அல்லது அதே இரவிலே விவாகரத்து செய்கின்றவர்கள் இருக்கிறார்கள். சில நாட்களிலே, சில காலங்களுக்கு பிறகு அல்லது அது பிரச்சனையான ஒரு வாழ்க்கையாக அமைகிறது. இவ்வாறு அமையாமல் இருக்க வேண்டும். எனவே திருமணம் முடிப்பது முக்கியமல்ல, திருமணம் முடித்து நல்ல முறையிலே வாழ்வதுதான் முக்கியம். அதற்காக இந்த துஆக்கள் பெரிய அளவுக்கு நமக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஒரு கணவன் சாலிஹான கணவனாக, பரக்கா செய்யப்பட்ட கணவனாக, ஒரு மனைவி சாலிஹான மனைவியாக, அல்லாஹுடைய பரக்காவை பெற்ற, பரக்கா கிடைக்க பெற்ற ஒரு மனைவியாக இருக்க வேண்டும். குழந்தைகளும் இப்படித்தான். நாம் குழந்தைகளை கேட்கின்ற பொழுது, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தா இறைவா, எனக்கு ஒரு பெண் குழந்தையை தா இறைவா அல்லாஹுவே என்று கேட்பதை விட எப்படி நாம் கேட்க வேண்டும்? நபிமார்கள் எவ்வாறு கேட்டார்கள்? சாலிஹான குழந்தைகளை கேட்க வேண்டும். என்ன, சில நேரம் ஒருவருக்கு ஆண் குழந்தை கிடைக்கலாம், பெண் குழந்தை கிடைக்கலாம். அந்த குழந்தைகளே அவருக்கு நோவினை செய்யக்கூடிய குழந்தைகளாக
மாறலாம். அந்த குழந்தைகளே அவருக்கு கவலை தரக்கூடிய, வாழ்க்கையிலே சோகத்தை தரக்கூடிய, அல்லது அவரை ஜெயிலுக்கு அனுப்புகின்ற குழந்தைகளாக கூட மாறலாம். அப்படி இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் சாலிஹான குழந்தைகளை கேட்க வேண்டும். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், ரப்பனா ஹப்லனா هب لي من لدنك ذرية طيبة إنك سميع الدعاء. ربي هب لي من لدنك ذرية طيبة إنك سميع الدعاء. இவ்வாறுதான் நபிமார்களுடைய பிரார்த்தனை இருந்திருக்கிறது. நல்ல சந்ததியை கேட்டிருக்கிறார்கள், சாலிஹான குழந்தைகளை கேட்டிருக்கிறார்கள். அதே போன்றுதான் மனைவி விஷயத்திலும் கணவன் விடயத்திலும் இருக்க வேண்டும். எனவே யாராவது திருமணம் முடிக்கின்ற பொழுதும் அவர்களை நாம் வாழ்த்துகிற பொழுது அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய குழந்தைகள் சிறப்பான குழந்தைகளாக இருக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையில பரக்கா வர வேண்டும். அதற்காக நாம் இந்த துஆவை அவர்களுக்காக கேட்கணும். பாரக்கல்லாஹு லக, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கா செய்வானாக, அல்லாஹ் உனக்கு பரக்கா செய்வானாக. பரக்கா என்பது நாம் பார்த்தோம் அருள் வளம் என்று நாம் தமிழிலே சொல்கிறோம், அல்லது அபிவிருத்தி என்று சொல்லலாம். வபாரக அலைக்க, அல்லாஹ் உங்கள் மீது பரக்கா செய்வானாக, உங்களுக்கு பரக்கா செய்வானாக, உங்கள் மீது பரக்கா செய்வானாக. உங்களுக்கு பரக்கா செய்வானாக என்றால் அது உங்களுக்கு அல்லாஹு தாலாவிடமிருந்து பயன் கிடைத்துக் கொண்டிருக்கணும். உங்கள் மீது என்று சொல்கிற பொழுது பரக்கா என்பது மேலே இருந்து வருகிறது, அல்லாஹ்விடமிருந்து வருகிறது என்பதை குறிக்கிறது. எனவே பரக்கா உங்களுக்கு தொடர வேண்டும், பயனளித்து கொண்டிருக்க வேண்டும். உங்கள் மீது மேலிருந்து அல்லாஹுடைய பரக்கா உங்களுக்கு இறங்க வேண்டும். அதன் மூலமாக உங்களுடைய திருமண வாழ்க்கையிலே உங்களுக்கிடையிலே ஒற்றுமை, உங்களுடைய பொருளாதாரத்திலே வளர்ச்சி, அதேபோல மார்க்க விடயத்திலே உங்களுடைய முன்னேற்றம், இதுபோன்று சாலிஹான குழந்தைகள், இவ்வாறு பல விடயத்திலே உங்களுக்கு நலவுகள் கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த துஆவுடைய முக்கியமான எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பரக்கா என்பது அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடியது. அல் பரக்கத்து மின் அல்லாஹ். வேறு யாருக்கும் பரக்கா செய்ய முடியாது. பரக்கா என்பது அல்லாஹு தாலாவுக்கு சொந்தமானது. அவன்தான் நமக்கு பரக்கா செய்ய வேண்டும். வேறு யாரும் எங்களுக்கு பரக்காவை, அருள் வளத்தை, அபிவிருத்தியை தர முடியாது. இது நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னாரால் எங்களுக்கு பரக்கா கிடைத்தது, இன்னாரை அல்லாஹ் காரணமாக வைத்து அல்லாஹு தாலா எங்களுக்கு பரக்கா செய்வான். ஒரு பெண் ஒரு கணவனை முடிக்கிறார், அந்த கணவனுக்கு அல்லாஹு தாலா பரக்கா செய்கிறான். அல்லது ஒரு ஆண் ஒரு மனைவியை திருமணம் முடிக்கின்றார், ஒரு பெண்ணை, அந்த பெண் மூலமாக அவருக்கு வாழ்க்கையிலே பரக்கா ஏற்படுகிறது. அவ்வாறு நடக்கலாம். ஆனால் பரக்கா செய்கின்றவன் அல்லாஹ் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எந்த ஒரு பெரிய மனிதரோ, அல்லது எந்த ஒரு மரமோ, அல்லது எந்த ஒரு இடமோ, எந்த ஒரு ஒரு வீடோ, மண்ணோ, நீரோ எதுவுமே நமக்கு பரக்கா செய்வதில்லை. அல்லாஹு தாலா தான் நமக்கு பரக்கா செய்கின்றான். எனவே அவனிடத்திலே தான் நாம் பரக்காவை கேட்க வேண்டும். இந்த துஆவை நாம் எப்போது ஓத வேண்டும்? ஒரு இடத்திலே திருமணம் நடக்கிறது, அக்த், திருமண ஒப்பந்தம் நடந்து முடிகிறது. அந்த இடத்திலே மணமகனை ஒருவர் வாழ்த்துகிறார், அந்த நேரத்திலும் வாழ்த்தலாம். அல்லது மணமகனும் மணமகளும் உறவு கொண்டதற்கு பிறகு ஒருவர் அவர்களை சந்திக்கின்றார், அந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் வாழ்த்தலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அப்படித்தான் வாழ்த்தி இருக்கிறார்கள். அல்லது அவர்களுடைய முதலிரவுக்கு முன்னால், அவர்கள் திருமணம் நடக்கின்ற அந்த இரவுலே அவர்கள் சில நேரம் உணவளிப்பார்கள், வலிமா கொடுப்பார்கள். அந்த நேரத்திலே அவர் கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கு முன்னால் அந்த நேரத்திலே வாழ்த்தலாம். அக்த் ஏற்கனவே நடந்திருக்கலாம். ஆண்களை மட்டுமல்ல, பெண்களை கூட, மணமகளை கூட இந்த துஆவின் மூலமாக வாழ்த்தலாம். நாம் ஏற்கனவே வாழ்த்துகிற பொழுது பாரக்கல்லாஹு லக்க என்று சொல்லாமல் ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிற பொழுது பாரக்கல்லாஹு லக்கி வபாரக அலைக்கி, இவ்வாறு சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே பெண்கள், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களை திருமணம் முடித்த போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை மணந்து கொண்ட போது எப்படி அன்சாரி பெண்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை வாழ்த்தினார்கள் என்பதை புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் எப்படி வாழ்த்தி இருக்கிறார்கள்? அலல் ஹைரி வல் பரக்கதி வ அலா ஹைரி தாயிர் என்று வாழ்த்தி இருக்கிறார்கள். மணப்பெண்ணை இவ்வாறும் வாழ்த்தலாம்.
அலல் ஹைர், நலவு, பரக்கா உங்களுக்கு கிடைக்க வேண்டும், அல்லாஹ்விடமிருந்து வர வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். வஅலா ஹைரி தாயிர், அதன் அர்த்தம் என்ன? நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்க வேண்டும், அதாவது வாழ்க்கையிலே நற்பலன் கிடைக்க வேண்டும், நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்க வேண்டும் என்பது அதன் அர்த்தமாக இருக்கிறது. அவ்வாறு கூட வாழ்த்தலாம். வாழ்த்து என்று இஸ்லாத்திலே நாம் சொல்வது வெறும் வாழ்த்து மட்டுமல்ல, அங்கே பிரார்த்தனையும் அமைந்திருக்கிறது. அந்த பிரார்த்தனை மூலமாக அல்லாஹுவை நாங்கள் வணங்குகிறோம், ஒரு இபாதா. அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கின்றோம் அந்த மணமக்களுக்காக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணமுடித்த போது நபி அவர்களுடைய ஏனைய மனைவிமார்கள் நபி அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், கைஃப வஜத்த அஹ்லக் பாரக்கல்லாஹு லக், உங்களுடைய மனைவியை எப்படி நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கா செய்வானாக. அவர்களும் நபி அவர்களை என்ன செய்கிறார்கள்? வாழ்த்துகிறார்கள். நபி அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், எப்படி உங்களுடைய மனைவி, கைஃப வஜத்த அஹ்லக், அவர்கள் பிஹைர், நல்ல நல்ல நல் என்று நாங்கள் சொல்வதை போன்று நபி அவர்கள் சொல்ல பிஹைர், நல்லது அப்படி என்று சொல்கிறார்கள். எப்படி உங்களுடைய மனைவி என்று கேட்கின்ற பொழுது நல்லது என்று சொல்கிறார்கள். எனவே திருமணம் முடித்தால் வாழ்த்துகிற ஒரு நல்ல சந்தோஷமான நிகழ்வு நடக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே பரக்கா வேண்டி பிரார்த்திக்கின்ற, அது திருமணம் மட்டுமல்ல, எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் நாங்கள் ஒருவருக்காக துஆ செய்வது மார்க்கத்திலே எங்களுக்கு வழிகாட்டப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. ஒருவருக்கு சந்தோஷம் இருக்கிற பொழுது நாமும் அந்த சந்தோஷத்திலே பங்கு கொண்டு அவருக்காக நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வது எங்களுக்கு மார்க்கம் காட்டுகின்ற அழகான ஒரு வழிமுறையாகும். துக்கம் வருகின்ற பொழுது எவ்வாறு நாம் ஆறுதல் சொல்ல வேண்டுமோ, அதே போன்று சந்தோஷம் வருகிற பொழுது நாம் வாழ்த்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும்.